கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தவ காலத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபம் செய்து இறைவனோடு வேண்டிக் கொண்டு இருக்கின்ற பொழுது, இன்றைய நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து நாம் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகின்றார். ஆக சீடர்கள் இயேசுவிடம் சென்று, ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்கின்றார். ஏன் அவர்களுக்கு ஜெபிக்க தெரியாதா? இவ்வளவு நாட்கள் ஜெபம் செய்யாமல் இருந்தார்களா என்றால் கிடையாது. ஒவ்வொரு யூதனும் ஒரு நாளுக்கு 3 முறை அவன் ஜெபிக்கின்றான். ஆக இந்த யூதர்கள் அனைவருமே தோராவை மனப்பாடமாக கற்று வைத்திருக்கின்றார்கள். 150 திருப்பாடல்களையும் அவர்கள் மனப்பாடமாக நினைவில் வைத்திருப்பார்கள். ஆக இறைவனுடைய செய்கைகள் அனைத்தையும் விவிலியத்திலிருந்து கற்றுத் தெரிந்த அவர்கள் 3 முறை காலை, மதியம், இரவு என்று ஒவ்வொரு நாளுமே அவர்கள் ஜெபித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கையில் எதற்காக இயேசுவிடம் சென்று இவ்வாறு கேட்கின்றார்கள் என்றால், ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபிக்க தெரியவில்லை, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கூறினார்களா என்றால் கிடையாது. திருமுழுக்கு யோவான் அவருடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தருகின்றார். நீங்களும் எங்களுக்கு கற்றுத்தாருங்கள். ஏனென்றால் இந்த சீடர்கள் எல்லோருமே யாரை பின்பற்றுகின்றார்களோ, ஒரு ரபாய், அவர்கள் தம்முடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தருவார்கள். ரபாயாக இருக்கின்ற ஒவ்வொருவருமே ஒவ்வொரு ஸ்டைலில் அவர்கள் இந்த ஜெபத்தை கற்றுத்தருவார்கள், எவ்வாறு ஜெபிப்பது என்பதற்காக. ஆகவே சீடர்களும் இயேசுவிடம் இந்த ஜெபத்தை கேட்கின்றார்கள். ஏனென்றால் எந்த ஒரு மறைநூல் அறிஞர்களும் மறைநூல் வல்லர்களும் ரபாயாக இருக்கின்ற எந்த ஒரு நபருமே கூட இயேசுவை போல எப்பொழுதும் ஜெபித்ததில்லை, உரிமையாக ஜெபித்ததில்லை. முக்கியமாக ஒவ்வொருவரும் கடவுளாக அழைத்தார்கள். ஆனால் இந்த ஒரு மனிதன் மட்டும் தந்தை என அழைக்கின்றார். ஆக இந்த அளவுக்கு உரிமையோடு ஜெபிக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்று சீடர்கள் இயேசுவிடம் கேட்கின்றார்கள். ஆகவே இவர் ஜெபிக்க கற்றுத்தருகின்ற பொழுது முதலாக ஒரு வார்த்தை சொல்கின்றார், விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே என்று கூறுகின்றார். ஆக இந்த நாங்கள் எங்களுடைய செமினரியில் படிக்கின்ற பொழுது ஒரு ப்ரொஃபஸர் எப்பொழுதும் ஒரு கேள்வி கேட்பார். நீங்கள் 3 வருடம் இந்த தியாலஜியை படிக்கின்றீர்கள், இறையியலை. இந்த மொத்த இறையியலுமே ஒரே வார்த்தையில் அடக்கிவிட முடியும் என்றால் அது என்ன என்று கேட்பார். அதுதான் ரிலேஷன்ஷிப். ஆக இறைவனிடம் கொள்கின்ற ஒரு உறவு. ஆக இந்த உறவு என்பது எந்தளவுக்கு முக்கியம் என்றால், ஆதியிலிருந்து இறைவன் அந்த உறவுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றார். மனிதர்களிடமிருந்து பெறுவதற்காக, தாம் படைத்த மனிதர்களிடம் உறவு கொள்வதற்காக கடவுள் எப்பொழுதுமே நம்மோடு வந்து கொண்டிருக்கின்றார். ஆக அந்த உறவுதான் இறைவனை நம்மிடம் இணைப்பதாக இருக்கின்றது. ஆக விண்ணுலகில் இருக்கின்ற தந்தையே என்று நீங்கள் இறைவனை அழைக்கின்ற பொழுது அதுவே மிகப்பெரிய ஜெபமாக இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் தந்தை என கூறுகின்றீர்கள் என்றால் தந்தையுடைய சாயல் உங்களிடம் இருக்க வேண்டும், தந்தையுடைய செயல்கள் உங்களிடம் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் நீங்கள் அவரை தந்தை என அழைக்க முடியும், அவர் உங்களை பிள்ளையாக அழைக்க முடியும். ஆக இந்த சாயலும் செயல்களும் குணங்களும் இருக்கின்ற பொழுது நாம் இறைவனோடு இந்த உறவை கொள்கின்றோம். ஆக இந்த ஜெபமெல்லாம் நீங்கள் எதற்காக ஜெபிக்க போகிறீர்கள்? இந்த உறவுக்காக, இந்த பிணைப்புக்காக. ஆகவே ஒரே வார்த்தையில் இயேசு கிறிஸ்து விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே என்று அழைக்கின்ற ஒரு உரிமையை தருகின்றார். அவ்வாறு இந்த உரிமையை பெற்றுக்கொண்ட நாம் 3 விதமாக இறைவனை நோக்கி மன்றாடுகின்றோம் இந்த ஜெபத்தில். முதலாவதாக, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. ஆக கடவுளுடைய பெயரை எப்பொழுதும் தூயதென போற்ற பெருக வேண்டும் என்றால் நம்மிடத்தில் அந்த தூயதும் புனிதமும் நம்மிடம் இருக்க வேண்டும். ஆக கடவுளை நோக்கி முதலாக நாம் மன்றாடுகின்ற வருகின்ற ஒரு மன்றாட்டு, என்னிடத்தில் இருக்கின்ற புனிதத்தின் மூலமாக உம்மை நான் போற்ற வேண்டும். இரண்டாவதாக, உமது அரசு வரக. ஆக கடவுளுடைய ஆட்சி என்பது இந்த உலகத்தில் அல்ல, என்னிடத்தில் வர வேண்டும், இறைவனுடைய ஆட்சி. ஆக எனக்கு அரசராக இருக்க போகின்றவர் என் தந்தையாக இருக்கின்றார். ஆக இந்த தந்தை
எதையெல்லாம் சொல்கின்றார்களோ, எதையெல்லாம் வழிபடுகின்றார்களோ அவற்றை நான் செய்ய வேண்டும் என்கின்றது தான் இரண்டாவது மன்றாட்டு. மூன்றாவதாக, உமது விருப்பத்தை போல நடக்க வேண்டும். இறைவன் எதை விரும்புகின்றாரோ அதை நான் செயல்படுத்த வேண்டும். இந்த 3 மன்றாட்டுகளுக்கு பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தேவையான 4 மன்றாட்டுகள் வருகின்றது. அனுதின உணவு, இரண்டாவதாக என்னை மன்னித்தருளும், நான் எவ்வாறு பிறரை மன்னிக்கின்றேனோ அதே போல் என்னை மன்னிக்க வேண்டும் என்கின்றது அந்த மன்றாட்டு. மூன்றாவதாக, எந்த ஒரு நிலையிலும் என்னை சோதிப்பதற்கு அனுமதிக்காமல் இருக்கின்றது. நான்காவதாக, எல்லா தீமைகளிலிருந்தும் என்னை விடுவிக்க வேண்டும். ஆக ஒரு மனிதன் நல்ல முறையில் இருப்பதற்கு இந்த 4 மன்றாட்டு இறைவனிடம் கேட்டால் போதும், இறைவன் நமக்கு கொடுப்பார். ஆக நம்முடைய தேவைகள் எல்லாம் இறைவன் அறிந்தவராக இருக்கின்ற பொழுது நாம் எதை கேட்க வேண்டும் என்றால், இந்த ஜபத்தின் மூலமாக நாம் கேட்டால் போதும், அனைத்தையுமே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இயேசு நமக்கு தெரிவிக்கின்றார். ஆக இந்த ஜபம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் போதுமா? இந்த ஜபத்தை எப்பொழுதும் சொன்னால் இறைவன் நமக்கு தேவையானவற்றை எல்லாம் கொடுத்து விடுவாரா? அது மட்டும் நமக்கு போதுமா என்றால், இந்த ஜபம் என்பது வெறும் வார்த்தைகளாக இருக்கக்கூடாது, மாறாக செயல்களாக மாற வேண்டும். ஜபம் என்பதை பிரிக்கலாம். எத்தனை வகையான ஜபம்? ஒன்று, இறைவனை போற்றுகின்ற ஒரு ஜபமாக இருக்கின்றது. இறைவனுக்கு நன்றி கூறுகின்றது ஒரு ஜபமாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான ஒரு மன்றாட்டை இறைவனிடம் எழுப்புவது ஒரு ஜபமாக இருக்கின்ற பொழுது, இந்த ஜபம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் செயல்களாக மாற வேண்டும். இறைவனை முதலாக நாம் போற்றுகின்றோம். விண்ணுலகில் இருக்கின்ற தந்தையே என்று இறைவனுடைய உறவை போற்றுகின்ற பொழுது, இந்த உறவு என்பது நம்முடைய வாழ்க்கையில் செயலாக மாற வேண்டும். இந்த ஜபம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் செயலாக மாறுகின்ற பொழுது, என்னுடைய வாழ்க்கையின் செயல்களின் மூலமாக நான் இறைவனை போற்ற வேண்டும். இரண்டாவதாக, இந்த நம்முடைய செயல்களின் மூலமாக நாம் நன்றி கூற தேவையில்லை. நம்முடைய செயல்களை பெற்றுக்கொள்கின்ற அனைவரும் நம் மூலமாக இறைவனுக்கு நன்றி சொல்வார்கள். ஆக இந்த இரண்டுமே நடைபெறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையின் செயலின் மூலமாக நம்முடைய மன்றாட்டுகளை எல்லாம் இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே இன்று இறைவனை ஜெபிக்கின்ற பொழுது செயல்களால் ஜெபிப்போம், செயல்களால் நன்றி கூறுவோம், செயல்களால் இறைவனை புகழ்வோம் என்கின்ற இப்படிப்பட்ட ஒரு செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயலாக மாறுவதற்கு இத்திருப்பலியிலே வரம் வேண்டி மன்றாடுவோம்.